பலாப்பழம் அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு ரொம்பவுமே பிடிக்கும். இந்த மாதிரி விரும்பி சாப்பிடக்கூடிய பலாப்பழத்தில் இருக்கக்கூடிய கொட்டைகளை வந்து நீங்கள் லைட்டாக கழுவி வெயிலில் காய வைங்க. அதனுடைய தோள்கள் வந்து ஈஸியாக தொப்பி மாதிரி கழண்டு வந்துடும். அதுக்கப்புறமாக ஒரு 4-5 விசில் விட்டு குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு மேல்புறம் இருக்கக்கூடிய அந்த ப்ரௌனாக இருக்கக்கூடிய இதெல்லாம் அப்படியே கையில் வந்து எடுத்துருங்க. அதுக்கப்புறம் உள்ளே இருக்கக்கூடிய அந்த வெள்ளை கலரில் இருக்கக்கூடிய பலாக்கொட்டைகளை வந்து லைட்டாக அந்த மாதிரி பெசரி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வானலியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுத்தம்பருப்பு தாளிச்சுக்கலாம். பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணது இதில் போட்டுக்கிட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள், உப்பு, கரம் மசாலா தூள் இதெல்லாம் போட்டு நல்லா வணக்கிக்கிட்டு அதுக்கப்புறமாக நம்ம பெசரி வச்சுருக்கக்கூடிய அந்த பலாக்கொட்டை இருக்குது இல்லைங்களா, அதையும் இதில் போட்டு அப்படியே வணக்கி விட்டுக்கலாம். லேசாக எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. கொஞ்சமாக தேங்காய் துருவல் போட்டுக்கோங்க. ஃபைனலாக கொத்தமல்லி தலைகள் போட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க, பலாக்கொட்டை பொடி மாஸ் ரெடி ஆகிருச்சுங்க. இது வெறும் வாயில் சாப்பிட்றதுக்கே அவ்வளோ அற்புதமாக இருக்கும். சாப்பாட்டில் பிசைஞ்சு சாப்பிட்லாம், ரச சாப்பாட்டுக்கு, குழம்புக்கு, தயிருக்கு எல்லாமே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். வாழ்க வையகம்.